ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? கவனிங்க, வாசிங்க இன்னொரு வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இது என்னன்னு கேட்டா, இயேசு பிறந்த உடனே, இயேசு பிறந்து வானசாஸ்திரிகள் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ஏரோது சொல்கிறாரு. அவங்க சொல்லாமல் போயிட்டாங்க. இந்த கோபத்தில் ஏரோது என்ன பண்ணுறாருன்னா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக ஒரு வசனம் சொல்லப்படுது 17ல். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது. நல்லா கவனிங்க, ஏன் இப்போ ராகேல் அழுவணும்? ஏன் இப்போ இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுது ராகேல் அழுது அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த இடத்துல ராகேல் அழுது அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய சத்தியம், ஒன்று இன்னொன்று ஒரு உலக சரித்திரத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கவனிங்க, இந்த காரியம் தீர்க்க தரிசனம் ஒன்று நிறைவேறுதுன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இந்த யூதேயானா என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிங்க, சின்ன காரியம் சொல்றேன். யூதேயானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் உண்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சாலமோனுக்கு பிறகு அது 2ஆக பிரிக்குது. ரெகேபியாம், எரேபியாம் அப்படின்னு பிரியுது. 1 10 கோத்திரம், 1 2 கோத்திரம். இந்த 2 கோத்திரம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, யூதாவும் பென்யமீனும். இது 2 தான் 2 கோத்திரம். இந்த 10 கோத்திரம் மிச்சம் உள்ளது, ரூபன்லேருந்து எல்லாம் மிச்சம் உள்ள 10 கோத்திரம். ஒரு காலகட்டத்தில் இந்த 10 கோத்திரம் காணாமல் போயிடுச்சு. அதாவது செதறி போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியாது. இவங்களுக்கு பேர் இந்த லாஸ்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கோத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு இயேசு வர வரைக்கும். அந்த 2 கோத்திரம் இணைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, யூதாவும் பென்யமீனும். அதனால் அந்த 2 கோத்திரத்துக்கு பேர் தான் யூதேயான்னு பேர். 2 கோத்திரத்துக்கு தான் என்ன பேர்? யூதேயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கோத்திரம் இருக்கக்கூடியதான யூதேயா பட்டணத்தில் உள்ள பெத்லகேமே அப்படிதானே இருக்கு. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே. இந்த பெத்லகேமே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு பெத்லகேமுக்கு. வாசிங்க, இதே தீர்க்க தரிசனம் 2:6. இதே தீர்க்க தரிசனத்தை மீகா 5:2 வாசிங்க. எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நல்லா கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, மத்தேயு 2:6 மீகா 5:2 அது நிறைவேறினதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேரு? எப்ராத்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்கா அந்த இடத்துல. இப்போ இந்த எப்ராத்தா வழியில தான் யார் மரித்து போனது? பெத்லகேமுக்கு போற வழியில தான் யார் மரிச்சது? ராகேல் மரிச்சிட்டாங்க. இப்போ அந்த ரூட்ல தான் ஏரோது ஆட்களை கொல்றதுக்கு என்ன செய்யறாரு? ஆட்களை அனுப்புகிறார். வாசிங்க 16வது வசனம் வாசிங்க. 2:16 வாசிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ அந்த வழியில தான் யாரோடைய கலர் இருக்குது? ராகேலுடைய கலர் இருக்குது. இப்போ அந்த பெத்லகேம்ல யார் இருக்கிறா? யூதேயா பெத்லகேம்ல யார் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கோத்திரம் தான் இருக்குது. ஒன்று யூதா, இன்னொன்று பென்யமீன். அந்த ராத்திரியிலே யோசேப்பு யாரை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு? இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டு போயிட்டாரு. இயேசு என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். இப்போ ஒரு பிள்ளை, யூதா கோத்திரத்தினுடைய ஒரு பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? தப்பிச்சு போயிருச்சு. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உள்ள அந்த இடத்துல மட்டும் இருந்த மற்ற கோத்திரத்தின் பிள்ளைகள் என்ன செய்யல? தப்பிக்கலன்னு அர்த்தம். இப்போ அந்த வழியில் இருக்கிற ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேயால் கோத்திரத்தில் வந்த யூதா கோத்திரத்தை சார்ந்த இயேசு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டார், எகிப்துக்கு போயிட்டாரு. ஆனால் ராகேல் கோத்திரத்தில் வந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த யாருமே என்ன செய்யல, அன்னைக்கு தப்பிக்கல. அந்த இடத்துல மட்டும்
மற்ற இடத்துலலாம் பென்யமீன்ல இருக்கிறாங்க. பவுலும் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அந்த இடத்துல, அதனால தான் வசனம் சொல்லுது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். யோசிச்சு பாருங்களேன், இவ அந்த இடத்துக்கு போயிருந்தான்னா லேயாளுடைய வம்சத்தில் வந்த பிள்ளையை காப்பாற்றின மாதிரி இவருடைய பிள்ளையை என்ன பண்ணியிருக்கலாம்? காப்பாற்றி இருக்கலாம். ஒரு உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன். இந்த ஆவிக்குரிய சத்தியம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ராகேல் அவள் அந்த இடத்துக்கு போகாததுனால தன் பிள்ளைகளை என்ன செய்ய முடியல? காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஒரு சபை முடிவு பரியந்தம் நிலை நின்றால்தான் விசுவாசிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இயேசுவை சந்திக்கவே முடியாது. பெத்லகேமுக்கு போகிற வழிதான். இப்போ பெத்லகேமில் யார் பிறந்திருக்கிறா? இயேசு பிறந்திருக்கிறாரு. யாரால் போய் பார்க்க முடியல? யாரால் பார்க்க முடியல? ராகேலால் போய் பார்க்க முடியல. அவள் வழியிலேயே செத்து போயிட்டா. பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் யாரால் பார்க்க முடிஞ்சு தெரியுமா? லேயாளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆபிரகாமை நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். லேயாள் கோத்திரம் பார்த்துருச்சு, ராகேல் கோத்திரம் பார்க்கல. ராகேல் வழியிலேயே மடிந்து போனாள். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு மேன்மையான அழைப்பை தான் கொடுத்து வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்து மேன்மையாக நடத்துறதுக்கு தான் விரும்புகிறார். ஆனால் நாம் தான் அந்த அழைப்பில் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறோம். எந்த மாதிரி காரியங்களை செய்கிறோம்? ஒன்று பொறாமை கொள்ளுகிறோம், ஒன்று சொரூபங்களை திருடி வைத்துக் கொள்ளுகிறோம், இன்னொன்று குறுக்கான வழியில் போய் என்ன செய்கிறோம்? காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, வழியில் நீங்கள் போய் சேராதபடிக்கு உங்களை வழியிலேயே கொன்று போடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டபடி 2 சபை புறப்பட்டது. ஆனால் ஒரு சபை போய் சேர்ந்தது, ஒரு வகையான சபை என்ன செய்யல? போய் சேரவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த மாதிரி காரணங்கள் அதுக்கு இருந்துச்சு. அதனுடைய சூழ்நிலை வழியிலேயே அதை கொன்று போட்டது. ஆனால் இதெல்லாம் இல்லாத லேயாள் சபையோ எங்கே போச்சு? முடிவு பரியந்தம் கடைசியாகி போய் சேர்ந்தது. ஆமென், அல்லேலூயா.